மறைப்பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே வேறு தண்ணி காணாது. அதால் எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மூதூர் கிழக்கு விவசாயிகள் தனது வயல்களுக்கு நீர் பற்றாக்குறை காரணமாக வயல் தற்பொழுது கருகி நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். எங்களுக்கு வெள்ளாமையெல்லாம் தண்ணி இல்லாமல் சாகுது. 2 மாதத்து வெள்ளாமை, குடலில் வெள்ளாமை, கதிர் பறிகிறது தண்ணி இல்லை. டேன்படி தண்ணி தராங்க, அந்த டேன்படி வாரத்துக்கு தண்ணி காணாது. காணாமல் இருக்கிறதால எங்களுக்கு பாதிக்கப்படுது. வெள்ளாமை எல்லாம் சாகுது. வெள்ளாமை இப்படியான நிலப்பாடில் இருக்குது. இது தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. இங்கே வாய்க்காலில் வந்து பார்த்தா தண்ணி வாய்க்கால் கீழே தான் கிடக்குது. வெள்ளாமை கட்டக்கூடிய அளவுக்கு தண்ணி இல்லை, போதிய அளவுக்கு தண்ணி இல்லை. அங்கே முன்னுக்கு தண்ணி கட்டு கொடுத்த முடியும், மேலே டேன் மறைப்பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே வேறு தண்ணி காணாது. அதால் எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. தண்ணி இல்லாமல் எவ்வளோ பாதிப்பாக இருக்குதுண்டு எங்களை நிலப்பாடுகள் கடும் கஷ்டமாக இருக்குது. வெள்ளாமை கடுமையான வெள்ளாமை சாகுது. இதுக்கு பிறகு செத்தா அந்த வெள்ளாமை எங்களுக்கு பலன் தரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 2 மாதம் முடிஞ்சிட்டு குடலில் வெள்ளாமை, சில வயல்கள் பசலையும் அறிஞ்சிக்கலாமல் கிடக்கிறோம். சரியான இக்கட்டான நிலப்பாடில் கிடக்குது. இதைத்தான் எங்களுக்கு காட்டி சொல்ல இயலும். வேறு என்ன ஒழுங்கு செய்யுது? ரெண்டாக்கள் டேன் படி தாராங்க தண்ணி, ஆனால் எங்களுக்கு டேனுக்கு வந்து தண்ணி செய்யறதில்லை வாய்க்கால் வெளியே. இதை சரியான முடிவுக்கு எடுத்து எங்கள் சங்கங்கள் இதை பார்த்து நிலப்பாடுகளை பார்த்து தண்ணி தரக்கூடிய உதவியை செஞ்சு வரும். தண்ணி பிரச்சனை எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு சாணி சொல்லுங்க கால் இரவில் பிள்ளை கட்டுறேன். அப்படி இந்த இடிக்கட்டுமே நம்ம எல்லாருமா சேர்ந்து வாங்கின இரவை ஃபுல்லாக நின்று போய் அடைச்சி கொள்ளலால் வர தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கட்டு வரைக்கும் நீங்கள் நிற்கணும். இது அப்படி இல்லை. உங்களுக்கு நிறைய வயல் முடிஞ்சா கட்டி முடிஞ்சா திரும்பி வரீங்க. இப்போ சம்பந்தரப்பாட்டி அவ்வளவு தண்ணி கொண்டு போகலையா? இப்போ நமக்கு கொண்டு வரல தண்ணி அவ்வளோ இன்றைக்கும் சொல்கிறாங்க. எங்களுக்கு தேனத்துக்கு இந்த வாய்க்காலால் அங்கே கொண்டு வரோம். யார் சொல்கிறேன்? சம்பந்தரப்பாட்டி அதான் ஜாயா. நமக்கு இவ்வளவு இது ஒரு தண்ணி இல்லாடி இது யாரும் இப்படி செய்யக்கூடாது. அல்லாவுக்காக எல்லாரும் சேர்ந்து நின்று இன்றைக்கு ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். நாங்கள் ஒரு முடிவு வாங்க. 8 நாள் தண்ணி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 நாளாக போகுது. இன்னும் பச்சையில் இருந்துக்கலாம் கிடையாது குடலை பச்சை. இதில் வந்து சாடையை தண்ணி காட்டின உடனே அப்படியே பாருங்க. ராவு ஒரு ஆள் கேட்டேன், எனக்கு கேட்குறீங்க ஒரு ஆள் கேட்குறாரு. இங்கே பாருங்க இந்த வெள்ளாமை, இந்த வெள்ளாமை இருக்கிற கோலத்தை இது எப்போ கதிர் வார இது 75 நாளாகுது, 60 70 நாளாகுது கேளுங்க.